கார்ட்டூன் டிவி நேயர்களுக்கு உங்கள் அர்ச்சனாவின் வணக்கம். உங்க எல்லாரையுமே சினிமா ஸ்கோப் நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. தமிழ் சினிமாவின் கனவு தொழிற்சாலையான கோடம்பாக்கத்துல நடக்கிற படப்பிடிப்பு, பிரஸ் மீட், இசை வெளியீட்டு விழா, நடிகர்கள் நடிகைகள் பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு சுட சுட படம் பிடித்து காட்டுவதுதான் இந்த நிகழ்ச்சி சினிமா ஸ்கோப். இது காலிவுட்டில் ஒரு ஜாலி ட்ரிப். சோ இன்னைக்கு என்னென்ன எங்கெங்க நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இறுதி கட்டத்தை நெருங்கும் சிம்புவின் போடா போடி. விக்னேஷ் சிவா அவர்களோட இயக்கத்துல கிட்டத்தட்ட 2 வருஷமா கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கிற படம் தாங்க போடா போடி. இந்த படத்துல ஹீரோவா நம்மளோட யங் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஹீரோயினா நம்ம சரத்குமார் அவர்களுடைய மகளான வரலட்சுமி அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட சப்ஜெக்ட் வந்து ஒரு டான்ஸ் பேஸ்டா இருக்கா, இல்ல லண்டன்ல ஃபுல்லா எடுத்திருக்காங்க. சோ நிறைய கரெக்ஷன்ஸ் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த படம் இப்பதாங்க இறுதி கட்டத்தையே எட்டி இருக்கு. இறுதி கட்டம்ல வந்து இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் 2 பாட்டு மட்டும் ஷூட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான லொகேஷன்ஸை இப்போ மலேசியா போய் அதுக்கு முடிவு பண்ணி தேடி பார்த்துட்டு இருக்காங்களாம். அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆன உடனே ஷூட் முடிச்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் வேலையை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்பவே ஜெரூரா வேலையில இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட யூனிட்ல இருக்கிறவங்க. கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 2 இயர்ஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்ப ரிலீஸ் ஆகி பெண்டிங்ல இருக்கிற படங்களே இன்னும் வரல வெளியே. இதுல இப்பதான் இந்த படம் 2 வருஷத்துக்கு அப்புறமா ரெடி ஆயிருக்கு. சீக்கிரமா நல்லபடியா வெளியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிடலாங்க. 4 இயக்குனர்களின் நடிப்பில் உருவாகும் இசை. எஸ்.டி. சூர்யா அவர்கள் நடிகர் மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் வந்து ஒரு டைரக்டரா இருக்கிறவர் தாங்க. டைரக்ஷன் பிளஸ் ஆக்டிங் அவர் இணைந்து பண்ண படங்கள்லாம் அன்பே ஆரியூரே, நியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கேம்புக்கு அப்புறமா இப்பதான் இசை அப்படிங்கிற ஒரு படத்துல நடிகர் அவதாரமும் எடுத்து டைரக்டர் அவதாரமும் எடுத்து கூடவே இசை அமைப்பாளர் அப்படிங்கிற ஒரு புதிய அவதாரத்தையும் எடுத்திருக்காரு. இந்த பிலிம்ல அவரே தாங்க இசை அமைக்க போறாரு. கிட்டத்தட்ட அதுக்கான ஷூட்டிங் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இதுல கூடுதல் தகவல் ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி 4 இயக்குனர்கள் இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்கிறதா இருக்காங்க. அதுல ஒரு டைரக்டர் மட்டும் பேர் வந்துருச்சுங்க. யாருன்னு பார்த்தோம்னா விஸ்வநாதன் அவர்கள். இவர் ஆல்ரெடி பார்த்தோம்னா சலங்கை ஒலி உள்ளிட்ட நிறைய ஹிட் மூவிஸை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. மேலும் மற்ற இயக்குனர்களுக்கான பேச்சுவார்த்தை இப்போ நடந்துகிட்டு இருக்கான். பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆயிடுச்சுன்னா சொல்றேன் அப்படின்னு நம்ம எஸ்.டி. சூர்யா அவர்களே சொல்லியிருக்காரு. மேலும் இந்த திரைப்படத்துல பார்த்தோம்னா ஒரு ஹிந்தி மாடல்னு சொல்லலாங்க. அவங்க வந்து இந்த படத்துல ஒரு ஐட்டம் நம்பர் ஆடுறதா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிற இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு போட்டியா நம்மளோட இசையமைப்பாளர் எஸ்.டி. சூர்யா அவர்கள் எடுத்திருக்கிற அவதாரம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இவரும் வந்து நம்ம குட்டி டிஆர் மாதிரி ஆயிட்டாருங்க. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் மட்டும் இல்லாம இப்ப மியூசிக் பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாரு. இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது இந்த கேமரா, எடிட்டிங் அதெல்லாம் தாங்க. அந்த மாதிரி டெக்னிக்கல் ஜாபையும் கூட சீக்கிரம் எடுத்து ஆல் இன் ஆல் அழகு ராஜாவா ஆயிடுவார் போல இருக்கு நம்ம எஸ்.டி. சூர்யா. சில்காக நடிக்க மறுத்த நடிகை. நயன்தாரா இப்ப நம்மளுக்கு உள்ள ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாங்க சினிமா உலகிற்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுங்க. இப்போதைக்கு அவங்க கையில தமிழ்ல கிட்டத்தட்ட 3 படம் இருக்கு. அதுல ஒரு படம் நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. நம்மளோட அஜித் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விஷ்ணுவர்தன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க கூட சேர்ந்து டாப்ஸி நடிக்கிறாங்க. ஆர்யா இருக்காங்க படத்துல. படத்தோட ஒர்க் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. அது போக இன்னும் 2 படம் அவங்களுக்கு கையில இருக்கு தமிழ்ல. தெலுங்குல பார்த்தோம்னா டோட்டலா 4 படம் கையில வச்சிருக்காங்க. ஒரு பிலிம் வந்து கோபிச்சந்த் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. இவங்க தான் ஹீரோயினா பண்றாங்க. ஸோ இந்த ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னா, அதுல சம்பளமா உங்களுக்கு நல்ல ரேட் பேசினது தாங்க வந்துகிட்டு இருக்கு. இது போக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, டர்ட்டி பிக்சர்ஸ் படம் பாலிவுட்ல பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம். சில் ஸ்மிதாவோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்துல தமிழ்ல நடிச்ச 2 ஹீரோயின்ஸ் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்தது. அதுல ஒன்னு நயன்தாரா, இன்னொன்னு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அனுஷ்கா அவர்கள். நயன்தாராக்கு நிறைய சப்போர்ட் வந்ததுங்க. அவங்க நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸும் சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சனா கான் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, நயன்தாரா நடிச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு சரி அவங்க தான் நடிப்பாங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது நயன்தாரா இந்த படத்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சொல்லிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாருமே இவங்களோட பேச்சுக்கு இணங்க வந்துட்டாங்க. 2 கோடி ரூபாய் சம்பளம் கூட பேசியிருக்காங்க. அதை ஒரே செக்கா கூட நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாமே கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க லாஸ்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஸ்ரீராமராஜ்யம் படம் அவங்க தெலுங்குல கடைசியா நடிச்ச படம். அதுல சீதாவா நடிச்சிருந்தாங்க. அவார்ட்ஸும் அதுக்காக நிறைய வாங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கும்போது நான் வந்து ஒரு ஐட்டம் பாத்திரத்துல நடிக்க மாட்டேன், ஒரு ஐட்டம் கேர்லா என்னால பண்ண முடியாது, எனக்கு என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி என்னால நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நயன்தாரா நீங்க நோட் பண்ணீங்கன்னா, சினிமாவில் இப்போ ஒரு வில்லன் நடிச்சானா அவன் உண்மையாவே வில்லன் ஆயிடுவானா? அதெல்லாம் கிடையாது நயன்தாரா. நம்மளோட கேரக்டர் சினிமால எந்த பாத்திரம் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, உண்மையாவே நம்மளோட கேரக்டர் ரோல் எப்படி இருக்குங்கிறது தாங்க முக்கியம். கலவரத்தில் முடிந்த விஜயின் பிறந்த நாள். இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கிரேட் டேன்னு கூட சொல்லலாங்க. அது வந்து நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் தான். எப்பயுமே அவரோட பிறந்த நாளுக்கு அவர் ஒரு வழக்கம் இருக்குங்க. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போவாரு, அங்க அன்னி டேட்டுக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே தங்க மோதிரம் போடுவாரு. அதே மாதிரி இந்த வருஷம் அவர் சூஸ் பண்ண ஹாஸ்பிட்டல் என்னன்னு பார்த்தோம்னா எக்மோர்ல இருக்கிற அரசு மருத்துவமனை தான். அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 40 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் எப்படியாவது மோதிரம் போடணும்னு ஆசையா தாங்க அவர் போயிருக்காரு. ஆனா அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு பாடி கார்டா சில பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் கூட்டம் வேற கூடிடுச்சு. பிரஸ், மீடியா எல்லாரும் வந்துட்டாங்க. ஓவர் ரஷ் தாங்க முடியல. அங்க நிறைய தள்ளுமுள்ளுலாம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இந்த கண்ணாடி கதவை வேற அடிச்சு நொறுக்கிட்டாங்க அந்த கூட்டத்துல. ஸோ அதனால விஜய் என்ன பண்ணியிருக்காரு, வெறும் 5 குழந்தைங்களுக்கு தான் மோதிரம் போட முடிஞ்சுது. அதோட அப்படியே கிளம்பி பூனேல அவருக்கு வந்து துப்பாக்கி படத்தோட ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி ஏர்போர்ட் ஏறி அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. மேலும் அவருடைய சாலி கிராமத்துல இருக்கிற அவருங்க ஷோபா கல்யாண மண்டபம் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து ஃபங்க்ஷனு, இசை நிகழ்ச்சி, ஈவெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. அது அவங்க அப்பா S.A. சந்திரசேகர் இருந்து எல்லாரையும் வர வச்சு அணுகி பேசி அனுப்பிச்சு வச்சிருக்காரு லாஸ்டா. இது தாங்க இவரோட பர்த்டேல நடந்த கலவரம். ஆனா இது எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட விஜய் பத்தி நம்ம பெருமையா தாங்க பேசணும். பிகாஸ் அவர் பர்த்டே அன்னைக்கு இங்க இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு. அவரு கூட இதெல்லாத்தையும் என்ஜாய் பண்ணாம எனக்கு ஷூட்டிங் இருக்கு துப்பாக்கி படத்துக்குன்னு பூனே வந்து கிளம்பி போயிட்டாருன்னா அவர் கடமை உணர்ச்சி நினைக்கும் போது நிஜமாவே புல்லரிக்குதுங்க. கிரேட் நம்மளோட இளைய தளபதி விஜய். விக்ரம் ஜீவா இணையும் டேவிட். பாலிவுட் புகழ்பெற்ற விஜய் நம்பியார் அவர்கள் இயக்க போற திரைப்படம் தாங்க டேவிட். இந்த படத்துல 2 பெரிய ஹீரோஸ் நடிக்கிறாங்க. ஒன்னு வந்து நம்மளோட சியான் விக்ரம் அவர்கள், இன்னொன்னு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவா அவர்கள் தான் நடிக்கிறாரு. இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமானதாங்க இருக்கு. ஏன்னா இந்த படத்துல 2 ஹீரோஸ் இருக்காங்களா, 2 பேரோட பேருமே டேவிட் தான். இந்த 2 பேரோடுக்குமே ஒரு கதை இருக்கு. ஸோ அந்த 2 கதையுமே தனித்தனி கேமராமேன் ஷூட் பண்ணி வேற வேற கதையை எடுத்துட்டு வந்து மர்ஜ் பண்ண போறாங்க கடைசியா. இதுதாங்க ஸ்டோரி. ஸோ அவங்களோட லைஃப்ல ஏற்படுற மாறுதலால என்ன நடக்குது, அந்த டைம்ல அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க, அது எப்படி அவங்க வாழ்க்கை பாதையே மாத்துது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஆல்ரெடி வந்து நம்ம இதே மாதிரி 12B படத்துல தாங்க பார்த்திருப்போம். அதுலனா ஒண்ணு நடந்திருக்காரு, இந்த பஸ் ஏறினா இப்படியா இருக்கும், ஏறலனா இப்படியா இருக்கும் காமிச்சிருப்பாங்க. அதை விட கொஞ்சம் இது அட்வான்ஸ்டா இங்க ஒரு கதை இங்க ஒரு கதைன்னு சொல்லி 2 கேமராமேனா பிரிச்சே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மீனவனை யார் வந்து கேமரா ஒளிப்பதிவு செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனவ டேவிட்டை வந்து நம்ம எந்திரன் புகழ் பெற்ற கேமராமேன் ரத்னவேலு அவர்கள் தான் பண்ண போறாரு. இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு மியூசிக் டைரக்டர் டேவிட் இருக்காரு. அந்த மியூசிஷியன் டேவிட வந்து யாரு ஷூட் பண்ண போறாங்க, யாரு கேமரா ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீஜர் ஷா அவர்கள் தாங்க பண்ண போறாரு. இவங்க கூட இந்த படத்துல யாரெல்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னா நாசர், தபு, ரோஹிணி ஹட்டங்காடி, லாரா தத்தா மற்றும் பலரும் நம்ம ஒரு பட்டாளத்தையே சொல்லிக்கிட்டு போகலாங்க. மேலும் இந்த பிலிமை கேட்வே பிலிம்ஸ் மற்றும் ரிலையன்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட் நல்லா போறதுக்கும் இந்த வித்தியாசமான கதை வெற்றி பெறதுக்கும் நம்ம சார்பா எப்பயுமே அசோஷியல் வாழ்த்துக்களை சொல்லிடலாங்க. மீண்டும் பாலிவுட்டில் அசத்த வரும் ஸ்ரீதேவி. ஒரு பீரியட்ல ஸ்ரீதேவி அப்படின்னா எல்லா மொழிகள்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஹிட் ஆனாங்க. பாலிவுடா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், டோலிவுடா இருக்கட்டும், எல்லா சைடுமே ஸ்ரீதேவி ஹிட்.
அதுக்கப்புறமா அவங்க வந்து போனி கபூர் அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு அவங்க சினிமா துறைக்கு வந்து. இப்ப திரும்பவும் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிற திரைப்படம் யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டர் பால்கி அவர்கள் தாங்க தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கியிருக்காங்க கௌரி ஷிண்டே அவர்கள். இந்த ஃபிலிம்ல அவங்களுக்கு என்ன ரோல், இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா போறாங்க ஸ்ரீதேவி. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியாது. இங்கிலீஷ் பேச தெரியாம அங்க வந்து திக்கி திணறி ரொம்பவே அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. பேச தெரியாம எல்லாராலையும் கிண்டல் அடிக்கவும் படுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ்லாம் கத்துக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து பேசி செமையா அசத்துறாங்க. அதனாலதான் இந்த படத்தோட பேர் வந்து இங்கிலீஷ் விங்கிலீஷ்னு டைட்டில் கூட அப்படியே அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க திக்கி திணறி பேசுற காட்சிகள்ல ஸ்ரீதேவி ரொம்பவே அற்புதமா நடிச்சிருக்காங்களா, நல்ல நடிப்பை வெளிக்காட்டியிருக்காங்களா. இப்பதாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு. படப்பிடிப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்திலேயே வந்து படத்தை, அதாவது செப்டம்பர்ல மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஸ்பீடுக்கு தான் இப்போ அவங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த படம் வெளிவரும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீசனே வந்து ஹீரோயின்ஸ் எல்லாரும் ரீஎன்ட்ரி கொடுக்குற சீசனுங்க. அதனால இவங்க மட்டும் இல்லை, இதுக்கு மேல இருக்கிற நடிகை எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதான் நம்மளுக்கு ஒர்க். ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறமா உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.